பக்தியோடைய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப தனுசு ராசியுடைய தீட்டுகளை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசி தீட்டுக்கள் நம்மளுக்கு என்னென்ன நெகட்டிவ் கொடுக்கும், நம்ம தீட்டை தீட்டுல இருந்து நம்ம பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம், சின்ன சின்ன வழிமுறைகள் தான் எளிதாக பின்பற்றின வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். சரி, என்னென்ன தீட்டு, எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு தீட்டு வரும்? பொதுவாக பாத்தீங்கன்னா தாய் வழியில் ஏற்படக்கூடிய தீட்டுகள் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கும். தாய் வழியில் ஏற்படக்கூடிய துக்க நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்களை கொடுக்கும். தாய் வழி சொந்தங்கள் தாய் வழி சொந்தங்க வீட்டுக்கு போகும்போது அவமரியாதைகள் ஏற்படும். அந்த அவமரியாதை தான் உங்களுக்கு தீட்டினுடைய குறியீடுகளாக எடுத்துக்கோங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க அந்த தாய் வழி உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, மற்றவங்களை நல்லா கவனிச்சாங்க, என்ன கவனிக்கல, அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாத தன்மை எடுக்கும் போது உங்களுக்கு தீட்டின் தாக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாத போது அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருங்க. இது நகர்ந்து கரெக்டா என்ன பண்ணணும்னா, நேரா ஆற்றங்கரை குளத்தங்கரையில் குளித்துருங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போங்க. பொதுவாக தாய் இறப்பில் தீட்டுகள் உருவாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் இறப்பில் தீட்டு உங்களை ரொம்ப தாக்கும். இப்போ சில வீட்டுகளில் தாய் இறப்பில் சில பேருக்கு மாதவிடாய்கள் உருவாகும். அந்த மாதவிடாய் உருவாச்சுன்னா அந்த தீட்டு உங்களுக்கு பயங்கரமான மாற்றம், உங்களை ரொம்ப அஃபெக்ட் ஆக்குது. அது உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிங்கன்னா அந்த இடத்துக்கு தாயுடைய அந்த மாதவிடாய் காலங்களில் இறப்பின் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அது பயங்கரமான ஒரு துர்சக்தியை உருவாக்கும். அதனால நீங்க என்னன்னா, அந்த மாதிரி இறப்பு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் காலை கழுவி தலையில தண்ணியை தெளிங்க. அதை விட முக்கியமானது முதல் ஆற்றங்கரை குளத்தங்கரையில் நீர் நிரம்பிய பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிய நீர் அருகில் போய் நின்று அங்க உட்கார்ந்து குளிச்சுட்டு வந்துருங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லாட்ட அந்த தண்ணிய கால்ல முகத்துல கை கால் எல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அப்புறம் கால் கை காலை அலம்பிட்டு அப்புறமா நீங்க குளிச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த இடம் என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய இடம். அதனாலதான் நம்ம இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தீட்டு பாத்தீங்கன்னா இறை சார்ந்த சக்திகளுக்கு உள்ள தீட்டும் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதை தரும், ஒரு நெகட்டிவா தரக்கூடியதாக இருக்கும். இறை சார்ந்த சக்திகள் அப்படிங்கும்போது ஒரு அம்மன் கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே எதிர்பாராத ஒரு விஷயம் ஒரு அன்நார்மலா நடக்குதுன்னா அப்போ அங்க ஏதோ ஒரு தீட்டு உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. எப்பவுமே அம்மன் கோயிலுக்கு போகும்போது மன அமைதி நிம்மதி கிடைக்கக்கூடிய இடத்தில் அந்த அந்த தீட்டு உள்ள நாள் மட்டும் போயிட்டீங்கன்னா, தீட்டுனா எந்த வகை தீட்டு கூட நமக்கு தெரியாது, நடக்கும்போது ஏதாச்சும் கழிச்சிருக்கலாம், இல்லாட்ட யாராச்சும் ஒருத்தர் உங்களை உரசிட்டு போயிருக்கும் போது அவங்க உடம்பில் உள்ள கெட்ட இது உங்களை அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி நெகட்டிவான அதிர்வுகளை நீங்க தாங்கும் போது அங்க ஒரு அன்னார்மலான ஒரு சூழ்நிலை கோயில்ல ஏற்படும். அன்னார்மலான சூழ்நிலைன்னா திடீர்னு யாராவது உங்ககிட்ட சண்டைக்கு வர மாதிரி வருவாங்க. திடீர்னு கோயில் பூசாரி உங்களுக்கு மேல எரிந்து விழுவது போல இருக்கும். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வலிகள் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வலிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா, இறைவனுக்கு நிறைய மாலைகள் வாங்கி போடணும். எத்தனை சிலைகள் இருக்கோ அத்தனை சிலைக்கும் மாலை வாங்கி போடுவது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இறைவன் ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயிலுக்கு பொட்டுத்தாலி வாங்கி போடுதல் சிறப்பான ஒரு ஒன்றாக இருக்கும். ஏதாவது அம்மனுக்கு பொட்டுத்தாலியும் புடவையும் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தீட்டு உங்களை தாக்காது. அதிகமாக என்னன்னா இந்த தீட்டுகள் உங்களுக்கு என்னன்னா ஒரு பள்ளிக்கூடம், சின்ன வயது பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் இறப்பு உங்களுக்கு பயங்கரமா தாக்கும் அப்படிங்கிறது. அதாவது ஸ்கூல் குழந்தைங்க இறப்பாங்க இல்லையா, அந்த இறப்பின் வீட்டுக்குள் போகும்போது உங்களுக்கு தீட்டின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு இறப்பின் இடத்துக்கு அந்த ஸ்கூல் குழந்தைங்க இளம் சிட்டுகள் இறப்பின் வீட்டுக்கு போகும்போது அந்த தீட்டு உங்களை தாக்குறதாக இருந்தால் பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க சின்ன சிறு குழந்தைங்களுக்கு உணவுகளை தானமாக கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த தீட்டுகள் உங்களை ஒன்றும் செய்யாது. அதனால ஒரு இளம் குழந்தைகள் இறப்பு விஷயத்துக்கு தீட்டு கேட்க போறேன்னு சொல்லிட்டு கேட்க போகாதீங்க, திருஷ்டி கேட்க போறேன் போகாதீங்க. அந்த திருஷ்டி உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனம் ரொம்ப மனம் தான் இங்க ரொம்ப ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தீட்டுகள் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியையும் முன்னேற்றத்துக்கும் நிறைய தடைகளாக இருக்குது. சரி, இந்த தீட்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன அப்படின்னா,
பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கணும். பசுமாட்டு சாணம் கிடைச்சிச்சுன்னா, வெளியில கிடைச்சிச்சுன்னா அந்த சாணத்தில் உங்க காலை வந்து வச்சு நல்லா சுட சுட இருக்கணும். அந்த சாணம் போட்ட உடனே அந்த காலை அதுல வச்சுட்டு வீட்டுக்குள் வந்து அந்த காலை அலம்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த தீட்டுடைய அளவுகள் குறையும். அதுக்கப்புறம் இல்ல என்னால அந்த சாணம் சுட சுட இல்லைன்னா கோமாதா இது வச்சிருப்பாங்களே, பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே கோயில்களில், அங்க போயிட்டு அந்த பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டாலும் தீட்டின் அளவு குறையும். அதனால பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பதை விட பசுமாட்டை பராமரிப்பது, கால்நடைகளை பராமரிப்பது உங்களுடைய தீட்டின் அளவை குறைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த தீட்டுனால் எனக்கு என்ன மாற்றங்கள் என் லைஃப்ல கொடுக்கும்னா, வாகனம் ரிப்பேர் ஆகும், வாகனத்தினால் பிரச்சனை வரும். அப்புறம் வீட்டுல நிறைய வாஸ்து குறைபாடுகள் உருவாக்கிட்டே இருக்கும். இந்த வாஸ்து குறைபாடுகள் என்ன நிவர்த்தி பண்ணாலும், அதாவது ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் பொத்துட்டு வரும் இல்லையா ஓட்டை வழியாக, அதே போல் உங்களுக்கு வாஸ்து ஒரு பக்கம் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணா இன்னொரு பக்கம் நெகட்டிவா கொடுக்கும். இந்த மாதிரி குறைபாடுகளை உருவாக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு நான் இந்த சொன்னல இந்த தீட்டுனால்தான் தான் பிரச்சனை. இந்த தீட்டை வந்து சரி பண்ணிட்டோம்னா உங்கள் வீடு வாசல் உடைய வாஸ்து குறைபாடுகள் நீங்குவது மட்டுமல்லாமல் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகுவதும் குறையும். அப்புறம் கல்வியில் சிறப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய தீட்டினால் உருவாகக்கூடிய ஒரு மாற்றம். இந்த தீட்டு வந்து நம்ம சரி செய்துட்டோம்னா இதெல்லாமே சரியாகும். வாஸ்து குறைபாடுகள் சரியாகும். அதாவது வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம கிளியர் பண்ணுவோம்னு நினைப்போம். ஒரு பக்கம் கிளியர் ஆகும்போது ஒரு பக்கம் பொத்துக்கும். அப்ப அந்த பக்கம் கிளியர் ஆகும்போது இன்னொரு பக்கம் ஓட்ட உடஞ்சிரும். இப்படி ஒவ்வொன்றாக அந்த வாஸ்து நிவர்த்தியே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்பமே நம்ம தெரிஞ்சிருக்கலாம் தாய் வழி தீட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நம்ம என்னன்னா பள்ளி குழந்தைகளை பார்த்துக்கணும். வயதான தாய்கள் அவங்களுக்கு, அதாவது குழந்தை உண்டாயிருப்பாங்க வயதான தாய்கள், நிறைமாத கர்ப்பிணிகள், இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதாவது நிறைமாத கர்ப்பிணிகளுக்கு நீங்களே வந்து உணவு செய்து அவங்களுக்கு ஒரு நேரம் உணவு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு நிறைமாத கர்ப்பிணியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் உணவை கையில் வாங்கி கொடுப்பது சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயம்தான் பரிகாரம். தீட்டுங்கிறதும் சிறு விஷயம்தான். அதில் நம்ம வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள் கொடுப்பது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே, அந்த தொந்தரவுக்கு நிவாரணம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே இந்த தீட்டுனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தீட்டுங்கிறது ரொம்ப சிறிய வார்த்தைகள் கிடையாது. தீட்டு நம்ம வாழ்க்கையில் மனநிலையும் மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் மாற்றக்கூடிய அற்புத சக்தி இந்த தீட்டை வந்து ரிமூவ் பண்ணுவதில். அந்த தீட்டை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தீட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நீர் வைத்துதான் நிறைய தீட்டுகளை கழிக்கணும். அதாவது வீட்டை நீரால் கழுவுதல், அதுக்கப்புறம் சிலைகள் இருந்தா சிலைகளை கழுவணும், சாமி போட்டோவை நல்லா தண்ணீரை தொடச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி நீர்களை வைத்து நிறைய தீட்டுகளை நீங்க கழிக்கலாம். உங்களுக்கு தீட்டுக்கு நீர்க்கழிவுகள் நல்ல முக்கிய பங்காக இருக்கிறது. அதனால அந்த தீட்டை குறைப்பதற்கு நீரை வைத்து தீட்டை கழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீர் மூலமாக தீட்டையும் கழிக்கலாம். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுப்பதும், கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பது, வயதான பெண்களுக்கு கொடுப்பது, இதெல்லாம் தானங்கள் கொடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் வரும். சின்ன விஷயம்தான், அழகா செய்யலாம். அழகான பரிகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நிறைய கொடுக்கும்னா அந்த விஷயத்த கொஞ்சம் செஞ்சுதான் பார்க்கலாமே. தானங்கள் செய்வது தவறில்லை, அம்மாவை போற்றுவது தவறில்லை. இதெல்லாம் செய்து உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் பெறலாம் இல்லையா? பெற்று வாழ்க்கை வளமுடன் வாருங்கள். நன்றி, வணக்கம்.